السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. அம்மக்கள் உங்களை விட்டும் புறக்கணித்து சென்றால் நபியை நீங்கள் கூறிவிடுங்கள், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் எவனும் இல்லை, அவன் மீதே முழு நம்பிக்கை கொண்டுள்ளேன், பிரம்மாண்டமான அந்த அரசுக்கு சொந்தக்காரனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள். சூரத்து தௌபா 9ஆம் அத்தியாயம் அல்லது சூரத்து பராத் அதனுடைய இறுதி வசனம் இந்த வசனம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தங்களுடைய மூச்சை கொடுத்து தங்களுடைய உயிரை கொடுத்து தாவத் பிரச்சாரம் செய்கிறார்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், ஏற்காத பலர் புறக்கணித்து போகிறார். அது பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு என் இறைவன் போதும் என்று சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் ஆறுதல் சொல்கிறார். பிரச்சாரம் பண்ணுகிறோம், நல்ல விஷயங்களை எடுத்துரைக்கிறோம். ஒரு சிலர் அதை ஏற்கவில்லை, அது விஷயத்திலே அவர்கள் பராமுகமாக இருக்கிறார்கள் என்றால் அது பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்விடத்திலே பரம் சாற்றிவிட வேண்டும். ஹஸ்பி அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹு என்று அல்லாஹ்விடத்திலே பரம் சாற்றிவிட வேண்டும். சொல்ல வேண்டிய வார்த்தை இதுதான். நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லுபதேசம் செய்கிறோம், நண்பர்களுக்கு கூறுகிறோம், சில சமயங்களில் ஏற்பதில்லை. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லியது ஹஸ்பி அல்லாஹ் என்று சொல்லிவிடுங்கள். நாமும் ஹஸ்பி அல்லாஹ் என்று சொல்ல வேண்டியதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலே பல்லாயிரக்கணக்கான இறை தூதர்கள் வந்தார்கள். எல்லா இறை தூதர்களுடைய இறை பிரச்சாரத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டு விடவில்லை. 900 ஆண்டுகளுக்கு மேலாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாவத் பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். மக்கள் அசட்டையாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட கசப்பான சம்பவங்கள் நிகழ்கின்றன. மனம் நொந்து போவார்கள், மனம் வெம்மி போவார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறான், அது பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், என்னிடத்திலே நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் என்று. ஹஸ்பி அல்லாஹ். தினமும் ஒருவர் காலை மாலையிலே ஹஸ்பி அல்லாஹ் என்று சொன்னாலே போதும், அல்லாஹ்வுடைய கவலைகளை தீர்த்து வைப்பான் என்பது ஹதீஸிலே உண்டான ஒரு விஷயம். வெறும் ஹஸ்பி அல்லாஹ் சொன்னால் கூட போதும். லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். நமக்கு தெரிந்தவர்கள் அதை சொல்லலாம். நம்முடைய தேவைகள் என்னவோ அதை அல்லாஹ் பூர்த்தி செய்வான். நமக்கு என்ன கவலைகளோ அந்த கவலைகளை அல்லாஹ் தீர்த்து வைப்பான் என்கிற ஹதீஸ் ஷரீஃபை நாம் பார்க்கிறோம். இந்த சூரா அற்புதமான ஒரு சூரா. இந்த சூராவினுடைய கடைசியில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பண்புகள். மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், சிரமப்படுகிறார்கள் என்றால் உடனே ஓடோடி சென்று உதவக்கூடியவர்கள் நாயகம். ஊருக்கு வரக்கூடிய அந்த விருந்தாளிகளை அவர்களே நேரடியாக சென்று உபசரிப்பார்கள். யாராவது வியாதியஸ்தர்கள் இருக்கிறார்கள், நோயாளிகளாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவி தேவைப்படுகிறது என்கிற தகவல் வருமானால் உடனே விரைந்து செல்வார்கள். அந்த நோயாளிகளின் நோய் விசாரிக்க, மருத்துவம் பார்க்க, பல்வேறுபட்ட விஷயங்கள். தங்களுடைய உம்மத்துமார்களிலே ஒருவர் காலிலே செருப்பு இல்லாமல் நடந்தாலும் கூட கவலைப்படுவார். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, நீங்கள் செருப்பு அணிந்து கொண்டு செல்லுங்கள், அது ஒரு சவாரியை போன்றிருக்கிறது என்பார்கள். அது என்ன சவாரியை போன்றிருக்கிறது? சவாரியிலே நாம் சென்றோம் என்றால், வாகனத்திலே சென்றோம் என்றால் நம்முடைய கால்களை விஷ ஜந்துக்கள் கடிக்காது, அசுத்தங்கள் நம்முடைய காலிலே ஏறாது. அதே போன்றுதான் நீங்கள் காலிலே செருப்பு அணிந்து சென்றீர்கள் என்றால் ஏதாவது விஷ ஜந்துக்கள் சென்றாலும் கூட அந்த விஷ ஜந்துக்கள் தீண்டாது, உங்களுடைய கால்கள் அசுத்தமாகாது என்பார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு உம்மத் காலில செருப்பு இல்லாமல் நடந்தால் கவலைப்படுகிறார்கள் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதான் அசீசுன் அலைஹி மா அனித்தும்,
நிறைய விஷயங்கள் இருக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது. எனவேதான் ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்ல. ஒரு ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது 10 கலிமாக்கள் இருக்கிறது. அந்த 10 கலிமாக்களை ஒருவர் தினமும் ஓதினார் என்றால் அல்லாஹ் அவருக்கு போதுமானவனாக இருக்கிறான். இதற்கு புரைதா ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார். 10 சொற்றோடர்கள் இருக்கிறது. அந்த 10 சொற்றோடர்களை ஒருவர் ஓதி வந்தார் என்றால் அந்த தினத்திலே மஜ்ஸியாக மக்ஃபியாக அவர் ஆகிறார். மக்ஃபி என்றால் அல்லாஹ் அவருக்கு போதுமானவன். மஜ்ஸி என்றால் பல்வேறுபட்ட வெகுமதிகளை அல்லாஹ் வாரி வழங்குவான். மஜ்ஸி ஜஸாவிலே உண்டான ஒரு வார்த்தை. புரைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் கிதாபுகளிலே நாம் பார்க்கிறோம். இதோ அந்த 10 சொற்றோடர்கள்: ஹஸ்பி அல்லாஹு லி தீனி, ஹஸ்பி அல்லாஹு லி துனியாய, ஹஸ்பி அல்லாஹு லிமா அஹம்மனி, ஹஸ்பி அல்லாஹு லிமன் பகா அலைய, ஹஸ்பி அல்லாஹு லிமன் ஹசதனி, ஹஸ்பி அல்லாஹு லிமன் காதனி பிசூஇன், ஹஸ்பி அல்லாஹு இந்தல் மௌத், ஹஸ்பி அல்லாஹு இந்தல் மஸ்அலா, ஹஸ்பி அல்லாஹு இந்தல் மீசான், ஹஸ்பி அல்லாஹு இந்த சிராத், ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். இந்த 10 சொற்றொடர்கள் அருமையான பொருள் பொதிந்த சொற்றொடர்கள். என்னுடைய இம்மைக்கும் மறுமைக்கும் அல்லாஹ் போதுமானவன். எனக்கு எதெல்லாம் கவலை தருகிறதோ அதற்கும் அல்லாஹ் போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹ் லிமா அஹம்மனி. எனக்கு எதிராக யார் அக்கிரமம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் எனக்கு போதுமானவன். என்னை பார்த்து யார் பொறாமை கொள்கிறார்களோ அவர்கள் விஷயத்திலேயும் அல்லாஹ் எனக்கு போதுமானவன். எனக்கு யார் தீங்கை கொண்டு நெருங்குகிறார்கள், லிமன் காதனி பிசு, அவர்கள் விஷயத்திலேயும் அல்லாஹ் எனக்கு போதுமானவன். மௌத்தின் போதும் அல்லாஹ் எனக்கு போதுமானவன். மௌத்து நல்ல மௌத்தாக அமையும். ஹஸ்பி அல்லாஹு இந்தல் மௌத். கபரிலே விசாரணை செய்கிற போதும் அல்லாஹ் எனக்கு போதுமானவன். விசாரணை இலகுவாக அமைந்துவிடும். ஹஸ்பி அல்லாஹு இந்தல் மீசான். மறுமை நாளிலே என்னுடைய அமல்கள் நிறுக்கப்படுகிற போது, நல்ல அமல்கள் தீய அமல்கள் நிறுக்கப்படுகிற போது அந்த நல்ல அமல்கள் விஷயத்தில் அல்லாஹ் எனக்கு போதுமானவன். சிராத்துல் முஸ்தகீமை கடக்கிற போது அல்லாஹ் எனக்கு போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ. 10 சொற்றொடர்கள். 5 சொற்றொடர் இம்மைக்கும் 5 சொற்றொடர் மறுமைக்கும் உதவும் என்கிறார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வசனங்கள் அருமை சகோதரர்களே இந்த சூராவுடைய கடைசியிலே பதிவு செய்யப்படுகிறது. பதிவு செய்யப்படாத ஒரு சூழ்நிலையில பொதுவாகவே குர்ஆனிலே வசனங்களை பதிவு செய்கிற போது 2 சாட்சிகள் இருப்பார். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் தான் இறுதி முடிவு செய்வார்கள். அப்படி இறுதி முடிவு செய்கிற போது இந்த சூரத்து தௌபா சூரத்துல் பராத் இருக்கிறதே, என்ன கடைசியில 2 வசனங்களை காணோமே என்கிறார்கள். அந்த வசனங்கள் தெரிகிறது ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு. அப்போதுதான் சஹாபாக்கள் விழிக்கிறார்கள், ஆகா நாம் வசனங்களை பதிவு செய்து வரும் என்ன அந்த 2 கடைசி வசனங்கள். சாஹிபு ஷஹாதத்தைன், 2 சாட்சியத்திற்கு சாட்சிகளுக்கு நிகரானவர் என்று ஹுசைமா பின் சாபித் என்கின்ற ஒரு நபித்தோழர் இருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள் அதுதான் இந்த 2 வசனங்கள் என்றார். லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும். இந்த 2 வசனங்கள் உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சாட்சிகளாக இருக்க இந்த வசனங்கள் இதிலே பதியப்படுகிறது. சூரத்து தௌபாவிலே பதியப்படுகிறது. குர்ஆனில் 6666 வசனங்கள் பதியப்படுகிறது என்றால் ஒவ்வொரு வசனமும் பதியப்படுகிற போது நன்கு ஆராய்ந்து சீர்தூக்கி சிந்தித்து பார்த்து 2 சாட்சிகள், தகுந்த சாட்சிகள், நம்பிக்கை வாய்ந்த சாட்சிகள், அவர்களை முன்வைத்துத்தான் அந்த வசனங்கள் பதிவு செய்யப்படும். அதன் அடிப்படையில் தான் சூரத்து தௌபாவிலே கடைசி 2 வசனங்கள் எங்கே காணாமல் போய்விட்டது என்று கேட்டார்கள். அவர்களுக்கு தெரிகிறது. கடைசியாக ஹுசைமா பின் சாபித் ரலியல்லாஹு அவர்கள் அந்த 2 வசனங்களை சொல்லி இங்கே பதிவு செய்கிறார். அப்படியானால் இந்த சூரா மிகவும் பரக்கத்து வாய்ந்த சூரா. இந்த 9வது சூரா இருக்கிறதே எந்த அளவுக்கு பரக்கத்து வாய்ந்த சூரா என்றால், ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்கிறோம், குர்ஆனிலே ஒவ்வொரு சொல்லாக இறங்கும், ஒவ்வொரு வசனமாக இறங்கும். இந்த 2 சூறாக்கள் எந்த 2 சூறாக்கள்? சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹ் சூரா மற்றும் இந்த சூரத்து தௌபா சூரா அல் பராஆ. பராஆ என்றும் இந்த சூறாவுக்கு சொல்வார். இந்த 2 சூறாக்கள் இறங்கும் போது 70,000 மலக்குகள் சேர்ந்து வருகிறார். காரணம் அவ்வளவு விஷயங்கள் ஞானங்கள் உள்ள சூறாக்கள். 70,000 மலக்குமார்கள் புடைசூழ இந்த 2 அத்தியாயங்களும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்கப்பட்டதாக ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த அற்புதமான சூறாவினுடைய
அந்த நிறைவு வசனம், இறுதி வசனத்தை தான் நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் போதுமானவன். நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், அல்லாஹ் எனக்கு போதும். எனக்கு என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகளை நாம் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைப்போம். அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். அவன் மீதே முழு நம்பிக்கை கொண்டுள்ளேன், அவன் மீதே மீள்கிறேன் என்கிற வார்த்தைகளை நாம் அடிக்கடி உச்சரிப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி பண்ணி நம்முடைய எல்லா கவலைகளும் தீர்க்க போதுமானவனாக இருக்கிறான். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.